கோல்டன் ரூல்ஸ், ஒரு 4 ரூல்ஸ் சொல்றேன், இல்ல 5 ரூல்ஸ் சொல்றேன். இந்த மெமரியில வச்சுக்கோங்க. பொதுவா உங்களுடைய, அதாவது ஒருத்தருடைய லக்னாதிபதி நவாம்சத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ, நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி ராசி சக்கரத்திலே செவ்வாய்க்கு 10 சூரியனுக்கு 9 குருவுக்கு 5, 9 அமர்ந்தால் அந்த ஜாதகம் இந்த பூமியிலே உத்தமனாக, உயர்ந்தவனாக, நல்ல நிலைப்பாட்டுடன், நல்ல ஒரு பேரும் புகழோடு வாழ தகுதியான ஒரு ஜாதகமாக அது இந்த பூமியில் பிறக்கும். சரியா? அதே பஞ்சமாதிபதி, இந்த லக்னத்தினுடைய பஞ்சமாதிபதி நின்ற, அதாவது நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி ராசி சக்கரத்திலே மேசம், சிம்மம், தனுசு இந்த இடத்தில் நின்றால் அவர்களுடைய பாரம்பரியம் என்பது மிகச்சிறந்த அற்புதமான பாரம்பரியத்தில் பிறந்த ஒரு ஆன்மாவாக இந்த பூமிக்கு வந்திருக்கும். அதே பஞ்சமாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி குருவுக்கு 5, 9 இருந்தால் மிகச்சிறப்பு, நல்ல யோகத்தை. அதுக்கெல்லாம் போய் நம்ம அதை செய்யணும், இது செய்யணும், உள்ள போய் எதுவுமே செய்ய தேவையில்லை. இயற்கை அதுவா கொடுக்கும். பாக்கியாதிபதி நவாம்சத்தில் நின்ற வீட்டதிபதி ராசி சக்கரத்தில் லக்கணத்தில் நின்றாலோ, பஞ்சமத்தில் நின்றாலோ, பாக்கியத்தில் நின்றாலோ, அல்லது தனஸ்தானத்திலோ, அல்லது நிதிஸ்தானத்திலோ, அல்லது லாபஸ்தானத்திலோ, அல்லது லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு 5, 9, 11 நின்றாலோ மிக அற்புதமான யோகத்தை இது கொடுக்கும். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் இருந்தோம்னா 1, 5, 9 நம்ம எடுக்கணும். லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி, இந்த 3 பேருடைய நிலை நான் சொன்னது மாதிரி இருந்தா அந்த ஜாதகத்துக்கு மற்ற பாவங்கள் தன்னை இழந்தாலும், எப்படி மற்ற பாவங்கள் தன்னை இழந்தாலும் இந்த ஜாதகனுக்கு சகலத்தையும் தந்தாக வேண்டும் என்பதுதான் விதி. என்ன நண்பர்களே, என்ன நல்ல ஞாயிற்றுக்கிழமை பசியோடு இருக்கக்கூடிய நேரம். பல பேர் பசிக்காக அங்க தோசை சுடுற வாடை வரும். அதே மாதிரி இந்த பக்கம் சட்னி ஆட்டுற வாடை வரும். மணி 8:47 ஆச்சு. மவனை இன்னும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா இது கபக்க பேசி. அப்பயே ஒரு அம்மா பசி எல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, செம விருந்தது, அட்டகாசமான விருந்தது. இது புரட்டாசி மாசத்துல சொல்லக்கூடாது, இருந்தாலும் இது மிகப்பெரிய கறி விருந்து இன்னைக்கு. இல்ல, மக்களுக்கு அவங்க எவ்வளவு ஆர்வமா வந்திருப்பாங்க. இல்ல சாமி, சாமி ஒண்ணு சொல்றேங்க, 100 பேர் ஃபுல் ஆயிட்டாங்க. நிகழ்ச்சியில 100 பேர் ஃபுல் ஆயிட்டாங்க. அப்புறம் நான் ஏன் இதுன்னா போன் பண்ணி எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கேயும் உள்ள வர முடியலன்னு. அதனால கொஞ்சம் நான் மிஸ்டேக் உள்ள மீட் பண்ணாம போயிட்டேன். அதனாலதான் கொஞ்சம் சத்தம் கேட்டுட்டு இருந்தது. பார்ட்டிசிபேட் 100 பேர் ஃபுல் ஆயிட்டாங்க சாமி, உள்ள வர முடியல, அவ்வளவுதான். ஃபுல் ஆயிட்டாங்க எல்லாருமே. சூப்பர் சூப்பர், ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி சாமி, இது ரொம்ப மனநிறைவான நிகழ்ச்சி. நமக்கு அதாவது டயத்தோ எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இன்னும் கொடுக்கலாம் மக்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பாவத்தை பத்தி விளக்கி அதை அவங்க எப்படி, அதாவது இது எல்லா பாவத்தையும் அவங்க கவர் பண்ணி கொண்டு போவாங்க இல்லையா. கொண்டு போலாம். பிகினர்ஸ் இருப்பாங்க, ப்ரொஃபஷனலாவும் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அது உதவுற மாதிரி இருக்கணும். ஏன்னா தங்கப்பாண்டி அன்னை மாதிரி அது கிரக நிலையை சேர்த்து நம்ம சொல்லிக்கிருந்தோம்னா அவன் முன்னாடி விட்டதை பின்னாடி விட்டுருவான், பின்னாடி விட்டதை முன்னாடி விட்டுருவான். சூப்பர் அண்ணா அப்படிமோ. ஆனா ஒரு இதா இருக்கும். இதுன்னா அவங்களுக்கு புரிஞ்சு கொண்டு போய் அவங்க எந்த பாவத்தை எடுத்தாலும் சரி கொஞ்சம் விளக்கமா எடுக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றது தோதாரு இல்லையா. சாமி, இந்த விஜய் சீனிவாசன்ங்கிறவரு உங்ககிட்ட ஏதோ கேட்கணும் இருக்காரு சார். நீங்க மட்டும் பேசுங்க சார், மத்தவங்க கொஞ்சம் பேச வேணாம். விஜய் சார், நமஸ்காரம். வணக்கம் 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 ஐயா. நீங்க சொன்னீங்க கடகலக்னத்துக்கு முதல் குழந்தை தப்பாது, அதாவது தப்பிலும் அப்படின்னு சொன்னீங்க. எங்க அப்பா கடகலக்னம், கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம். முதல் குழந்தை போயிடுச்சு, நான் 2வது குழந்தை. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. இல்ல, இதுல முதல் குழந்தை நம்ம காப்பாத்தணும்ல, அதுக்காகத்தான் தத்து கொடுத்து வாங்க சொல்றது. சாமி, ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரொம்ப அற்புதமா ஒரு மனநிறைவான ஒரு நிகழ்வு. நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கப்பாண்டியன் ஐயா ஒரு நிகழ்ச்சிக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு மனநிறைவான ஒரு நிகழ்வு அப்படின்னா
இந்த 12 லக்னத்திற்கும் கொடுப்பன. இது எல்லாருமே ஆமா 12 லக்னத்துக்கு தலைப்பு கொடுப்பன. இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தக்கூடிய 100 பேர்த்துக்கும் கொடுப்பன அப்படிங்கிறது தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ரொம்ப வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு அழகான நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, நம்மளுடைய 39வது கருத்தரங்கம் 2/11/2025 நம்ம பரமத்தியுள்ளர் நம்ம ஆபீஸ்ல சிறப்பு விருந்தினர் ஐயா வர்றாங்க. நீங்க அவசியம் இன்னும் புதிய தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆமா அந்த 2/11/2025 பரமத்திவேலூர்ல நடக்கக்கூடிய நம்முடைய அறிவாலயத்துடைய அது ஆக்சுவலா கருத்தரங்கத்துக்கு வாங்க. பாரதி இன்னும் கொஞ்சம் சொல்றது நிறைய 100க்கு அப்டேட் கிடைக்கும். ஆமா 100 பாரதி வந்து சொல்றது 100க்கு 100. ஏன்னா நான் ஒரு 2 மீட்டிங் வந்து போயிருக்கேன். போகும்போது பூராமே அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய கருத்துக்கள் தான் சொல்லணும். ஆனா இந்த ஜோதிட வரலாறு அப்படின்னு சொல்லி என் காலத்துல நடந்த சம்பவங்களா பேசிட்டு சில விஷயங்கள் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் அப்புறம் வந்ததுக்கு முன்னாடி வருத்தப்பட்டிருக்கேன். ஜோதிடத்தினுடைய தகவல் எவ்வளவோ கொடுக்கலாமே, நம்ம ஏன் இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சது. அதனால 2ஆம் தேதி அதுக்காகவே நான் பாரதி சொன்னேன், பாரதி இனி நம்ம மக்களுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே வர 2ஆம் தேதி, அதாவது இப்ப நவம்பர் 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன், பரமத்தில நல்ல கூட்டம் இருக்கும். நல்லா அருமையா ஏற்பாடு பண்ணியிருப்பார். அதாவது ஒரு வந்து காஃபி டீ வந்துகிட்டு இருக்கும், ஸ்நாக்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நான் ஒரு திண்ணிராம இல்ல, நான் சாப்பாட்டுறாமே, சாப்பாடு போட்டா எந்த இடத்துல உட்காந்துக்கிடுவேன். அதெல்லாம் அறுசுவை உணவு நல்லா அழகா கிடைக்கும். நல்லா வாய்க்கும், அதாவது வயிற்றுக்கும் சாப்பாடு, அறிவுக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். நல்லா இருக்கும். சரியா? எல்லாம் வல்ல இறைவன், நான் வணங்கு வளநாட்டு சித்தர் சாதசுமர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல அருளும் பொருளும் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியும் தந்தள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்.